அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக அதிகபட்ச வெப்பநிலை படிப்படியாக உயர்ந்து வருகிறது. இன்னும் ஓரிரு இடங்களில் இன்று இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். தமிழ்நாட்டில் அண்மை காலமாக, அதாவது கடந்த ஒரு வார காலமாகவே வெயிலினுடைய தாக்கம் பகல் நேரத்தில் அதிகரித்து வரக்கூடியதை பார்க்க முடிகிறது. இந்த காலகட்டத்தில், அதாவது நம்ம இப்பொழுது குளிர்காலத்தில் இருக்கிறோம், இந்த காலகட்டத்தினுடைய இயல்பான வெப்பநிலை என்பது அதிகபட்சமாக தமிழகத்தில் 35 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கக்கூடியது. ஆனால் கடந்த சில நாட்களாக வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கக்கூடிய சூழல்ல அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல, குறிப்பாக அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள், 6ஆம் தேதி வரையிலான நாட்கள்ல இயல்பை விட 2 to 3 டிகிரி செல்சியஸ் வெப்பம் அதிகமாக பகல் நேரத்தில் பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் நமக்கு காலை நேரங்களில் கடும் குளிருக்கான வாய்ப்புகளும் ஏற்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்கள்ல காலை நேரங்களில் லேசான குளிர் போன்ற நிலை இருந்தாலும் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் மட்டும் இன்றைய தினம் காலையில அடர்ந்த பனிமூட்டம் நிலவியதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அதே நேரத்தில் நம்ம கடந்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம் பகுதிகளில் 1 சென்டிமீட்டர் அளவில் மழைப்பதிவும் ஏற்பட்டிருக்கிறது. சில இடங்களில் லேசான மழைத்தூறல் ஏற்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒரே காலகட்டத்தில் 3 வெவ்வேறான காலநிலைகள் இருக்கக்கூடிய சாதகமான நிலை தற்பொழுது நிலவுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் வரக்கூடிய 3 நாட்கள்ல பகல் நேர வெப்பநிலை அதிகபட்ச வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருந்து 2 to 3 டிகிரி செல்சியஸ் உயர்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரங்களில் காலை வேளைகளில் லேசான முதல் அடர்ந்த பனிமூட்டம் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. பனிமூட்டத்துக்கான வாய்ப்பு பொறுத்த மட்டும் சென்னை மற்றும் கடலோர மாவட்டங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தற்போதைய அந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது.